கிழிச்சது யாரு? எங்களுடைய செக்யூரிட்டி ஆபீசர் கிழிக்கல, உதவியாளரா இருக்கிற வீட்டுல இருக்கிற பையன் தான் கிழிச்சாரு. அப்படின்னா செக்யூரிட்டி ஆபீசரை போய் எதுக்கு அடிச்சு அவரோட சட்டையெல்லாம் கிழிச்சு கூட வந்து போலீஸ் அன்யூனிஃபார்ம்ல இருக்காங்க, சிவில் ட்ரெஸ்ல இருக்காங்க, அவங்கள போலீஸ் நினைக்கிறதா ரவுடிகள் நினைக்கிறதா? ஒரு இன்ஸ்பெக்டர் 2 பேர் ரவுடிகளை கூட்டிட்டு வந்து சீமானன் வீட்டுக்குள்ள பூந்து உள்ள போய் செக்யூரிட்டியா வந்து அடிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சு இழுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறது எந்த வகையில சட்ட நடவடிக்கை? சட்டம் இதை அனுமதிக்குமா? ஒரு காவல்துறை அதிகாரியா உள்ள போய் அவரை கூப்பிட்டு விசாரிச்சு வாங்க இதை ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க அப்படின்னு கூப்பிட்டு அவர் வர முடியாது அப்படின்னு சொல்லி இருந்தா நீங்க வந்து அவரை கழுத்தை பிடிச்சு தள்ளி அல்லது நீங்க வாங்கன்னு சொல்லி சட்டையை பிடிச்சு கூட்டிட்டு போயிருக்கலாம். எங்களுக்கு என்ன ஆகி போச்சுன்னா இந்த ஊடகங்கள் எல்லாம் காவல்துறை வேற நோக்கத்துக்காக வர வச்சிச்சு, ஆனா அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஊடகங்கள் அங்க இருந்ததுனாலதான் இவர் எவ்வளவு மோசமா மிருகத்தனமா பிரவீன் ராஜேஷ் நடந்துகிட்டாரு அப்படிங்கிறது இன்னைக்கு பதிவாயிருக்கு. போன உடனேயே எந்த வார்த்தையும் கேட்காம நெஞ்சில கையை வச்சு அட்டிச்சு கூட வந்தவங்க எல்லாம் அட்டிச்சு அவரை இழுத்து கொண்டு வராங்க. ஆனா அந்த பிரவீன் ராஜேஷ் ஒரு நாடக நடிகனை விட மிக கேவலமா என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு தெரியுமா? போலீஸ் மேலேயே கை வச்சிட்டியா, உன சும்மா விட மாட்டேன்டா, போலீஸே அடிக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு உனக்கு அப்படின்னு வெறும் டயலாக். கையில கீரெல்லாம் பட்டிருக்கிறதா மருத்துவமனையில சொல்றேன் கேளுங்க. நீங்க கூட கூட்டிட்டு வந்தீங்களா 2 பேரு, அவங்க நகம் கிழிச்சிருக்கோம், அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளா தானே நடக்குது. அதுக்கு இவர் அடிச்சாரு அப்படின்னா அடிச்சது எங்க காட்டுங்க பாப்போம். ஃபுட்டேஜ் எல்லா சேனல்லையும் தெளிவா வருது ஃபுட்டேஜ். இப்ப எல்லா யூடியூப் சேனல்லையும் தெளிவா இருக்கு ஃபுட்டேஜ். அந்த ஃபுட்டேஜ்ல அவர் அடிக்கிற இடம் ஒண்ணுமே இல்ல. இதுக்கப்புறம் இன்னொரு கொடூரம் நடக்குது. என்னன்னா அமல்ராஜன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு, அவருடைய மனைவி அவருடைய 2 மகன்கள் கண்ணீரும் கம்பளையுமா வந்து நிக்கிறாங்க. அவங்க மனைவி என் கணவரை ஒரு தடவை பார்க்கணும்ங்கறாங்க. இவங்க பேரிகார்டை போட்டு மறைச்சு வச்சுக்கிட்டு நான் எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அதுக்கப்புறம் தம்பி முத்துப்பாண்டி நாங்க எல்லாம் நின்னு போலீஸை கெஞ்சிரும், ஏங்க எங்களெல்லாம் அனுப்ப வேணாங்க, அவங்க மனைவி அழுகுறாங்க, ஒரு நிமிஷம் அவங்க பார்த்துட்டு வந்துடட்டும், அவங்க ஆறுதல் அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்றோம். கிட்டத்தட்ட 3 மணி நேரங்களுக்கு மேல அந்த அம்மாவை பார்க்க அனுமதிக்கல. ஏன் அனுமதிக்கல? இல்ல அதாவது போலீஸ் ஸ்டேஷன் கூட்டும் போறதுக்கு முன்னாடியே எங்கேயோ ஒரு தனியார் அடுத்து நான் சொல்ல வர்றேன். இப்ப இந்த அம்மாவை உள்ள அனுமதிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி கடும் நெருக்கடியை மீடியா எல்லா மீடியாவும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் கடும் நெருக்கடி கொடுக்குறோம். கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 மணி நேரத்துக்கு பிறகு அந்த அம்மாவையும் அந்த பையனை மட்டும் அனுப்புகிறாங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், கூட ஒரு வழக்கறிஞர் அனுப்புகிறோம், ஒரே ஒரு ஆள். கடைசி வரைக்கும் அந்த வழக்கறிஞர் அனுமதிக்கலை. என்ன நீங்கள் நடு ரோட்டில் ஒருத்தர் வந்து என்னை கைது செய்கிறாருன்னா, கைது செஞ்ச உடனே என் குறித்த தகவல்களை இந்த மாதிரி உங்கள் பையனை அல்லது உங்கள் கணவரை நாங்கள் வந்து கைது செஞ்சுருக்கோன்னு எங்கள் வீட்டுக்கு தெரிவிக்கணும். முதல்ல தெரிவிச்சாங்களா கேளுங்க? தெரிவிக்கலை. அப்போ அவங்க செய்தி தெரிஞ்சு ஓடி வந்திருக்காங்க. ஓடி வந்தவங்க ஏன் அவங்க கணவரை பார்க்கக்கூடாது? ரைட், ஓகே, இது நடந்து முடிஞ்சுது. இப்போ அவரை ஆஜர்படுத்துறதுக்கு நாங்கள் கொண்டுட்டு போகிறோம், செம்மஞ்சேரிக்கு கொண்டு போகிறோம். கொண்டு போனால் கிட்டத்தட்ட அந்த கோர்ட் இருக்குல்ல, அந்த நீதி அரசர் இருக்கிற வளாகம் இருக்குல்ல, அதை இழுத்து பூட்டிட்டாங்க. பூட்டிட்டாங்க தம்பி. பூட்டுனதும் நாங்கள் என்ன கேட்குறோம்னா, நாங்கள் வழக்கறிஞர்கள் அவங்கள கொண்டு வந்து ஆஜர்படுத்தும் போது நாங்கள் வழக்கறிஞர்கள் போய் எங்கள் பக்கம் நியாயத்தை நீதி அரசர்கிட்ட சொல்லணும், எங்களை அனுமதிங்க அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். இவங்க கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அந்த கோர்ட்டில் பணி செய்கிற வழக்கறிஞர்கள் அவங்க பக்கத்தில் வந்து அவங்களுக்கு எல்லாம் ஆஃபீஸ் இருக்குது பக்கத்தில், அவங்க அங்கே ஏதோ மீட்டிங் போட்டிருந்துருக்காங்க. அவங்க இந்த சத்தமெல்லாம் கேட்டு அவங்க அங்கேருந்து வந்து பார்க்குறாங்க, கேட்டை வச்சு பூட்டி வச்சுருக்காங்க. இப்போ அந்த வழக்கறிஞர்கள் 5-6 பேர் சேர்ந்து கேட்டை எட்டி உதைக்கிறாங்க. யாரை கேட்டு நீ நீதிமன்றத்தை பூட்டினீங்க? போலீஸுக்கு எங்கேருந்து வந்துச்சு இந்த அதிகாரம்? நாங்கள் வழக்கறிஞர்கள், இந்த தம்பிங்கெல்லாம் கோர்ட்டு தானே போட்டிருக்காங்க, அவங்க வழக்கறிஞர்கள், அவங்க நீதி அரசரை சந்திப்பதற்கு அல்லது இந்த நீதிமன்றத்துக்குள் போவதற்கு தடை விதித்து கேட்டை பூட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னா அந்த கோர்ட்டில் வேலை செய்கிற வழக்கறிஞர்கள் சண்டை போடுறாங்க. அதன் பிறகு ஒரு உயர் அதிகாரி வந்து பேச்சுவார்த்தை நடத்தி பூட்டை திறக்க சொல்லி அதன் பிறகு எங்களுடைய வழக்கறிஞர்களை அனுமதிச்சு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொல்லி அமல்ராஜையும் சுபாவையும் வர வச்சு உள்ளுக்குள்ளே கொண்டு போய் ஆஜர்படுத்துகிறாங்க.